அம்ர் இப்னு ஆஸ் நபித்தோழர், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரசித்தி பெற்ற நபித்தோழருங்க. அவர் மௌத்தா போகும்போது சக்கராத்துடைய நேரத்தில் தன்னுடைய முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி வைத்துக் கொண்டு சுவற்றை பார்த்தே அழுகிறார். உடன் பிறந்த மகன், தனக்கு பிறந்த மகன் பக்கத்திலே நின்று கொண்டு கேட்கிறார், தந்தையே, ஏன் நீங்கள் இப்படி சுவரை பார்த்து கொண்டே எவ்வளவு மணி நேரம் நீங்கள் அழுகிறீர்கள்? என்ன காரணம்? நான் அழுவது எதற்காக வேண்டி தெரியுமா? நான் என்னுடைய வாழ்வில் 3 கட்ட வாழ்வை நான் சந்தித்திருக்கிறேன். 3 கட்ட வாழ்வை என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்திருக்கிறேன். அதில் முதலாவது கட்ட வாழ்வு என்ன வாழ்வு என்றால், 24 மணி நேரமும் நான் முஹம்மது நபி அவர்களை கொலை செய்ய என்ன வழி என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரம் கையில் வாளோடு 24 மணி நேரம் வாய்ப்பு கிடைத்தால் முகம்மதை கொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியமாகவே இருந்தது. அவரை பற்றி ஏதாவது ஒரு சபையில் பேசினால் கோபம் எனக்கு கொப்பளிக்கும். நேரம் கிடைத்தால் போட்டு தள்ளுவேன், கொலை செய்தே தீருவேன் என நான் அலைந்து திரிந்த ஒரு நேரம் உண்டு மகனே. அந்த நிய்யத் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நான் மரணித்திருந்தால் நரகத்தினுடைய அடித்தளம் அல்லவா, அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். நமக்கு ஒரு வாழ்வு உண்டுமா இல்லையா? ஆரம்பத்தில் அந்த மாதிரி வாழ்வு எல்லாத்துக்கும். நாம பிறக்கும் போதே தவீதை தெரிஞ்சுட்டா பிறந்தோம். பள்ளிவாசல்லாம் என்னன்னு தெரியாது, குரான்டா என்னன்னு தெரியாது, தர்காதா ரப்புன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தோமா இல்லையா? தாயத்துகளையும் தட்டுகளையும் கழுத்துல தொங்க விட்டு அதை ஆதரிச்சு அதை விற்பனை செய்து கொண்டிருந்தவன் நம்மெல்லாம். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சாதாரணமா செய்துவிட்டு இருந்தோம். பெரும்பாவங்களை துணிச்சலாக செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நம்முடைய உயிர் போன நம்முடைய நிலைமையெல்லாம் என்ன? அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மளை காப்பாத்தினானா? இப்படி அவர் சொல்லி அழுகிறார். அப்பொழுது நான் மரணித்திருந்தால் நரகத்துடைய அடித்தளம் எனக்கு. மகனே, இரண்டாவது ஒரு வாழ்வு எனக்கு ஆரம்பமானது. அதுதான் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் முடிவு செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சென்றேன். அல்லாஹ்வுடைய ரசூலை, நான் இஸ்லாத்தை ஏற்கப் போகிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரே சந்தோஷம். அம்ர் பின் ஆஸ் அவர்களே, எனது கரத்தில் நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எனது கரத்தை நீட்டச் சொன்னார். அவர் கரத்தையும் நீட்டினார். நான் அவருடைய கரத்தின் மேல் எனது கரத்தை வைப்பதற்காக வேண்டி சென்று என்னுடைய கையை நான் மடக்கி கொண்டேன், திரும்ப வாங்கி கொண்டேன். என்ன அம்ர் பின் ஆஸ் அவர்களே, உங்களுக்கு என்னானது, ஏன் பின்வாங்குகிறீர்கள் என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னை காட்டிலும் ஒரு அநியாயக்காரனை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. நான் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் உங்களுடைய நாவிலே இருந்து எனக்கு ஒரு வாக்கு வேண்டும், வந்தால் மட்டும்தான் நான் இஸ்லாத்தை ஏற்பேன் என்று நான் ஒரு உறுதிமொழி கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்று கேட்டார். அம்ர் பின் ஆஸ் ஆகிய நான் சொன்னேன், மகனே, எனது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அப்படியானால் இஸ்லாத்தை ஏற்பேன் என்று சொன்னேன்.